Hello all, welcome to my channel Joe Arts and Creatives. இன்னைக்கு நம்ம hand embroidery classல bird and stitch எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது mat filling stitch, bird and stitch அல்லது mat filling stitch. இது ரெண்டு டைப் உண்டு. இது ஃபர்ஸ்ட் டைப். அதுக்கு நான் ஒரு ரவுண்டு ஷேப் ட்ரா பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் சைட்லேருந்து போடலாம், இல்லைன்னா மேலேருந்து கூட கீழ்வாக்கிலையும் கோடு போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் த்ரெட்டு ரெண்டு ஸ்டான்ஸாக சேர்த்து எடுத்துருக்கேன். ஒரு ஸ்டாண்ட் சைடில் 6 வச்சு, ரெண்டு ஸ்டாண்ட் சைடில் 12 த்ரெட்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக வச்சு போடுகிற டைமில் கொஞ்சம் திக்காகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒர்க் முடிகிற டைமில் பார்த்தோன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். நம்ம இது 6 ஸ்டாண்ட்ஸாக மட்டுமே வச்சும் ஒர்க் பண்ணலாம் எடுத்து. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம திக்காக போட்டிருக்கிறதுனால ஒர்க் முடிகிற டைமில் பார்க்குறது கொஞ்சம் எம்போஸ்ட் லுக்காக நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு இப்படி லைன் ட்ரா பண்ணியிருக்கிறத கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட் கோர்த்து எடுத்துக்கிட்டு சென்டர்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஒர்க் பண்ணியிருப்போம்ல, அது ரெண்டு லைனையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ரெண்டு லைனாக சேர்த்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதுவுமே நான் டபுள் ஸ்டாண்ட்ஸாக 12 த்ரெட்ஸ் அப்படி சேர்த்து தான் எடுத்துக்கிறேன். அப்போ சீக்கிரமாகவே ஃபில் ஆகி கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ண அதே இடத்துல பக்கத்தில் 2 இல்லைன்னா 3 வாட்டி லைன் கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாயிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் 3 வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். நம்ம ஒரு வாட்டி 3 போட்டு ஸ்டிச் பண்ணோன்னா திரும்பவும் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுற டைமில் அதே மாதிரி 3 வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறச்ச கொஞ்சம் எம்போஸ்டாக லுக்காக அழகாக இருக்கும். இதோட முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு த்ரெட்டு கோர்த்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரே கலர் த்ரெட்டில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லைன்னா இன்னொரு கலர் ஒர்க் பண்ணுறதுனாலும் ஓகே தான். நம்மக்கிட்ட 2 நீடில் இருந்துச்சுன்னா இன்னொரு நீடில் எடுத்து அதில் 2வது கலர் த்ரெட்டு கோர்த்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம 2 நூல் வச்சு ஒர்க் பண்ணோம். இப்போது செகண்ட் லைன் பண்ணுற டைமில் செகண்ட் கலர் வச்சு ஒர்க் பண்ணுற டைமில் ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன், அப்புறம் 2வது 3வது லைன் அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கலரில் ஸ்டிச் பண்ணதோட நடு பகுதியில் 2வது ஸ்டிச் வர்றது மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 லைன், அப்புறம் 3வது 4வது லைன் அப்படி ஒர்க் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும், அப்புறம் 2வது 3வது லைன், 4வது 5வது லைன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண டைமில் 3 வாட்டி ஸ்டிச் போட்டதுனால செகண்ட் கலர்லேயும் 3 வாட்டியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே 12 ஸ்டாண்ட்ஸாக எடுத்ததுனால சீக்கிரமாகவே நம்ம ஒர்க்கு ஃபில் ஆகி கிடைக்கும். இது நம்ம ஃபில்லிங் ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு நீடில் தான் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர் முடித்ததுக்கு அப்புறமாயிட்டு கிளாத்தோட அடிப்பக்கம் நாட் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த நீடில் எடுத்து திரும்ப செகண்ட் கலர் போட்டு ஒர்க் பண்ணலாம். 2 நீடில் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் கலர் முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு
அப்புறம் செகண்ட் கலர் வேறு நீடில் த்ரெட் கோர்த்து எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப இது முடித்ததுக்கு அப்புறமாட்டு ஃபர்ஸ்ட் கலரை திரும்ப ஒர்க் பண்ணலாம். கிளாத்தோட அடிப்பக்கத்தில் இருக்கிற நூல் சிக்கி விடாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணலாம். அப்புறம் இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட் கலர் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கலர் ஒர்க் பண்ணுறது நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே நேர் லைனில் ஸ்டிச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டிச்சோட நடுப்பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நடுப்பக்கத்தில் முடிக்கிறது மாதிரி அப்படி வரும். இது ஒரு பக்கம் முடித்ததுக்கு அப்புறமாயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் முடிக்கலாம். இது நம்ம ஃபில்லிங் ஒர்க் ஆகிட்டு பண்ணுறதுனால நடுவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா நீட்டாக வரும் பார்க்குறதுக்கும். நம்ம ஓரத்துலேருந்து பண்ணுறத விட நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எங்கிட்ட இப்போ த்ரெட்டு தீந்துச்சு எடுத்து வச்சுருந்தது, அதனால அதை முடிச்சுட்டேன். நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பேஸில் போட்ட ஸ்டிச் வந்துட்டு சைட்லோடி போட்டோன்னாக நம்ம எம்போஸ்ட் ஆகிட்டு செகண்ட் போடுற ஒர்க் வந்துட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கமாயிட்டு கிடைக்கும். சப்போஸ் நமக்கு மேலேருந்து கீழ்ப்பக்கமாயிட்டு ஒர்க் வேணாம், சைட்லோடி வர்ற ஒர்க்கு வேணும் அப்படின்னா நம்ம பேஸில் போடுற ஸ்டிச்சை மேலேருந்து கீழ்ப்பக்கமாயிட்டு போடணும். மேலேருந்து கீழ்ப்பக்கமாயிட்டு போட்டோன்னாக சைட்லோடி ஒர்க் கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்புறம் டைப் 2 எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணி அதுலேயும் ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக லைன் போட்டு ட்ரா பண்ணி அதுலேயும் ஃபர்ஸ்ட்டு லைன்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம 2 ஸ்டான்ஸாக வச்சு எடுக்கிற டைமில் கொஞ்சம் எம்போஸ்ட் ஆகிட்டு கிடைக்கும். அப்புறம் இதில் நம்ம வேறு கலர்ஸ் எடுக்கிறதுனாலும் ஓகே, இல்லைன்னா அதே கலரில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அப்படின்னா நமக்கு ஷேப்பாக பார்க்கறதுக்கு அழகாக கிடைக்கும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முதல் 2 லைனையும் கவர் பண்ணுறது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வாட்டி ஸ்டிச் பண்ணி ஃபர்ஸ்ட்டு முதல் இருக்க 2 லைனையும் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெண்டாவது ஸ்டிச் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு முதல் 2 லைனுக்கும் போட்டோம். அப்புறம் 2வது 3வது லைனுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டிருக்க ஸ்டிச்சோட இடையிலேருந்து எடுத்து 3வது ஸ்டிச்சில் முடிக்கிறோம். நம்ம டைப் 1க்கு முதல் 2 லைன், அப்புறம் 3வது 4வது லைன், அடுத்து 5வது 6வது லைன் அப்படி பண்ணோம். அப்புறம் 2வது கலர் யூஸ் பண்ணுற டைமில் முதல் லைன், அப்புறம் 2வது 3வது 4வது 5வது அந்த மாதிரி பண்ணோம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து முதல் 2 லைன் பண்ணுறோம். அப்புறம் 2வது 3வது லைன், அப்புறம் 3வது 4வது லைன், 4வது 5வது லைன் அப்படி ஒவ்வொரு கேப்லையும் விட்டு ஒர்க் பண்ணி எடுக்கிறோம். இதுவுமே நம்ம 2 இதாக போட்டு எடுக்கிற டைமில் எம்போஸ்ட் ஆகிட்டு கிடைக்கும். கொஞ்சம் நெருக்கமாக பண்ணால் இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க்கில் இதை நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் இது வந்துட்டு ஃப்ரீ எம்ப்ராய்டரி கோர்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டாய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தந்துடுவோம்.
இஷ்டம் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் கிளாஸஸ் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டிச்சஸ் வந்துட்டு டைப் 2 ஒர்க் பண்ணுறதுல இந்த மாதிரி தான் வரும். மேலேருந்து கீழே, அப்புறம் பாதியிலேருந்து திரும்ப கீழே, அந்த மாதிரி. நான் அதில் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். நீங்கள் நெருக்கமாக பண்ணி எடுங்க. அப்போது தான் பார்க்குறதுக்கு ஷேப் அழகாக வரும். ஒர்க்கும் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இது நம்ம சொல்கிற டைமில் மனசிலாகலை அப்படின்னா வீடியோவை கிளியராக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி ஏதாவது உண்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து ட்ரா பண்ணி அதில் இந்த பேர்டன் ஸ்டிச், அதாவது மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை ஒர்க் பண்ணி ஃபில்லிங் ஆகிட்டு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம கடைசியில் எண்ட் நாட் போட்டு முடிச்சு எடுத்துக்கலாம். நாட் போடுறதுக்கு க்ளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். எடுக்கிற டைமில் த்ரெட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்துட்டு நீடியில் பக்கத்தில் திரும்ப பஞ்ச் பண்ணி அந்த லூஸ் விட்ட நூலில் 2-3 வாட்டி சுற்றி எடுத்துக்கிட்டு வெளியே இருக்க த்ரெட்டை இழுத்து டைட் பண்ணிவிட்டு திரும்ப நீடில் இழுத்து பஞ்ச் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.